வணக்கம் மக்களே. 15 நாட்கள் பெண்களை அழைத்து வந்து குடி குத்தாட்டம். அதிமுக அலுவலகத்தை உடைத்தது ஏன்? புகழேந்தி அவர்கள் பரபரப்பு விளக்கம். இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா மேம்பாலம் அருகே பெரியாரின் திருவுருவ படத்திற்கு புகழேந்தி மரியாதை செலுத்தியிருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியை குறிவைத்து கடும் குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருக்காங்க. அவர் கூறுகையில், தன்மானம் சுயமரியாதை பற்றி எப்போதும் பேசும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றபோது முகம் மறைத்து வெளியே வர வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது? அமித்ஷாவிடம் சந்தித்து வந்த பிறகு ஏன் முக்காடு போட்டுக்கொண்டார் என்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதிமுக அலுவலகம் உடைக்கப்பட்டது என்று தொடர்ந்து கூறி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் உண்மையில் அந்த அலுவலகத்தில் 15 நாட்கள் பெண்களை அழைத்து வந்து குடி போட்டு குத்தாட்டம் நடந்தது. அதை கண்டித்த பின் நாங்கள் உள்ளே சென்றோம். கதவை உடைத்து உள்ளே சென்ற ஆவணங்களை எடுத்தது உண்மைதான். பின்னர் அவற்றை திருப்பி கொடுத்து விட்டோம் என்று அவர் விளக்கம் அளிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட காலடியில் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கொள்கையை புதைத்து விட்டார் என்றும், நிரந்தர பொதுச் செயலாளர் ஜே என்று சொல்லிவிட்டு இன்று தன்னை பொதுச் செயலாளர் என்று சொல்லிக்கிறார். நேற்றுதான் அவர் உண்மையை ஒத்துக்கொண்டார் என்று குற்றம் சாட்டியிருக்காங்க. அத்துடன் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து விஜயின் தாக்கம் மிகப்பெரியது. அது எதிர்க்கட்சிக்கும் அச்சத்தை தந்துள்ளது. விஜய்க்கு வரும் கூட்டம் ஓட்டாக மாறப்போகிறது. எடப்பாடி தனது பதாகையில் பெரியார், அண்ணா படங்களை பயன்படுத்துவதில்லை. ஆனால் விஜய் திராவிட இயக்க தலைவர்களை கொண்டாடுகிறார். அவர் கொண்டாடினால் நாங்களும் அவரை கொண்டாடுவோம் என்கிறார். மேலும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படும் என்று செங்கோட்டையன் அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து பன்னீர்செல்வத்திடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது விரைவில் தனது தரப்பு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்ட உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் அதிமுகவின் முக்கிய நபர்களுள் ஒருவராக இருந்தவர். 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக பதவி வகித்தவர். 2016 ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னாடி கட்சியில் ஏற்பட்ட உள்கலவரத்தில் அவர் ஒரு பிரிவின் தலைவராக உருவெடுத்தார். 2022 அதிமுக பொதுக்குழுவின் முடிவுகளின்படி அவர் கட்சியிலிருந்து நீக்கவும் பட்டிருக்கார். இருப்பினும் அவர் தனது ஆதரவாளருடன் அதிமுக தொழிலாளர் உரிமைகள் மீட்பு குழு என்ற அமைப்பை உருவாக்கி கட்சியின் உரிமைகளை பாதுகாக்க முயன்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக தரப்பும் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த முறை அமித்ஷாவை சந்தித்த செங்கோட்டையனும் ஒருங்கிணைந்த அதிமுக தான் தேர்தலில் வெற்றி பெற சரியான வழி என கூறியதாக கூறப்படுகிறது. எனவே தற்போது செங்கோட்டையன் நிலையை அமித்ஷாவிடம் எடுத்து சொல்லவுள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியை விட்டு முழுமையாக நீக்குவது தொடர்பாக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கும் இந்த திட்டம் அவரை மெல்ல மெல்ல கட்சியிலிருந்து எடப்பாடி ஓரங்கட்டி வருவதாக கூறப்படுகிறது. 10 நாட்களுக்கு முன்பு அதிமுக ஒன்றாக இருந்தால்தான் வெற்றி பெறும், ஒருங்கிணைகிற வேலைகளை செய்ய வேண்டும் என கூறிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த நாளே அனைத்து விதமான கட்சி பதவிகளிலிருந்தும் அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கம் செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.